ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனலில் இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஒரு சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது கூட ரொம்பவே ஈஸிங்க. டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்குங்க. சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி, நான் எல்லா வெரைட்டிஸ்க்கும் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். சிம்பிளாக ஒரு சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு 3/4 கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அடுத்ததா குழம்புக்கு தேவையான வெங்காயத்தையும் தக்காளியையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயமா இருந்தா ஒரு 5 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த 3 வெங்காயத்தையும் பொடி பொடியா கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்ததா 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேங்க. இந்த தக்காளிய மிக்ஸில அரைச்சு கிரேவி மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பட்டை, 5 லவங்கம், 2 ஏலக்காய், கொஞ்சமா கல்பாசி, நம்ம பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயத்துல இருக்க பச்சை வாசமெல்லாம் போயிடணும். நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளையும் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மிளகாய் தூள் தனி மிளகாய் தூளுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் தான் சேர்த்துருக்கோம். சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக மிளகாத்தூள் அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஏற்கனவே நம்ம க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனையும் இதில் சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சிக்கனோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. நம்ம இப்படி வறுத்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது சிக்கன் பாதி வெந்துருங்க. சிக்கன் போடும்போது முதல்ல பிங்க் கலராக இருந்துச்சுங்க. இப்படி வறுக்க வறுக்க நல்லா ஒயிட் கலராக மாறிடும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படி கைவிடாமல் வறுத்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இந்த சிக்கனுக்கு நம்ம மசாலாலாம் அரைச்சி ஊற்ற போகிறது இல்லைங்க. சிம்பிளாக டக்குன்னு எல்லாரும் செய்கிற மாதிரி தாங்க இந்த கிரேவி இருக்கும். சிக்கன் முதல் முறையாக செய்கிறவங்க, பேச்சுலர்ஸ் எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாங்க. டேஸ்ட்டுக்கும் பஞ்சமே இருக்காதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். 2 நிமிஷம் இதை வறுத்து விட்டாச்சுங்க. இப்போது தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. நடுவில் மூடியை திறந்து சிக்கனை கிளறி விட்டுக்கலாங்க. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம சிக்கன்லேருந்தே தண்ணி விட்டுருக்கோங்க. அந்த தண்ணியிலேயே சிக்கன் பாதி வெந்துருங்க. சிக்கன்லேருந்து வந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்திடுச்சு பாருங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா அந்த சிக்கனோட நல்லா இப்படி பரட்டி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காம இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இது கூடவே 2 தக்காளியை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி பியூரியை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இதில் எந்த மசாலாவையும் அரைச்சி ஊற்றலைங்க. சிக்கன் குழம்பு கொஞ்சம் கிரேவி மாதிரி கிடைக்கணுன்றதுக்காக தான் நம்ம தக்காளியை அரைச்சி ஊற்றிருக்கோம். தக்காளியோட பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இப்படி பிரட்டி விட்டுக்கலாங்க. நம்ம ஏற்கனவே 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோங்க. நீங்கள் காரம் ரொம்ப அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம சேர்த்துருக்க 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளே கரெக்டாக இருக்குங்க. முதல்ல 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தோம். இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோங்க. காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா இன்னொரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சிக்கனை வேக வச்சுக்கலாங்க. இந்த கிரேவியை நான் கொஞ்சம் இப்போது திக்காக தாங்க வைக்க போகிறேன். அதனால் ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியாக குழம்பு வேணும்னா இன்னொரு டம்ளர் கூட தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போது நம்ம உப்போட டேஸ்ட் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாங்க. உப்பு கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் தேவைப்படுதுங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு கொஞ்சம் கூடவோ குறைவாவோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு, காரம் எல்லாமே இப்போ கரெக்டாக இருக்குங்க. இப்போது இதைய ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். அடிக்கடி மூடியை திறந்து ஒரு கரண்டி வச்சு அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. கிரேவியும் நல்லா
திக்கா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் தூவி, ஒரு கொதி வந்ததும் இறக்கிர்லாங்க. கரம் மசாலாவ எப்பயுமே குழம்போட கடைசில தாங்க சேர்க்கணும். அப்பதான் அந்த குழம்போட டேஸ்ட்டும், அந்த ஃப்ளேவருமே சூப்பரா இருக்கும். ஃபைனலா கொஞ்சமா நல்லெண்ணெயில கடுகு, கருவேப்பில, 2 வரமிளகா தாளிச்சு ஊத்திர்லாங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா, சாதாரண எண்ணெயில கூட நீங்க தாளிச்சு ஊத்தலாங்க. இந்த மாதிரி கடைசியா தாளிச்சு ஊத்துனீங்கன்னா, கிரேவியோட டேஸ்ட்டு அட்டகாசமா இருக்கும் பாருங்க. இதோட கொஞ்சமா பூண்டும் பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்தீங்கன்னா, இன்னுமே ஃப்ளேவர் சூப்பரா இருக்குங்க. அவ்வளதாங்க. நல்ல டேஸ்டியான சிக்கன் கிரேவி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த கிரேவி சாப்பாடு, சப்பாத்திக்கு மட்டும் இல்லங்க. இட்லி, தோசை, பூரி, நான் எல்லா வெரைட்டிக்கும் பக்காவான காம்பினேஷனா இருக்குங்க. முதல் முறையா சிக்கன் செய்றவங்களும், பேச்சுலர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியா இதை செஞ்சு முடிச்சிடலாங்க. நீங்களும் இந்த டேஸ்டியான சிக்கன் கிரேவிய வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி புடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிஷ்ஷும் டிஷ்ஷும் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.